யா வெல்கம் டு த சேனல் கைஸ். நம்ம இன்னைக்கு கிளாட் கோடோட ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த யூஆர்எல்ல CLAUDE .ai /code அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா யூஆர்எல் வந்து நம்மளுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் லோட் ஆச்சு அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து டெர்மினலில், இன்னொன்று வந்து ஐடி எக்ஸ்டென்ஷன், இன்னொன்று வந்து வெப்பு. ஸோ இந்த டெர்மினல் அண்ட் ஐடி எக்ஸ்டென்ஷன் வந்து ரெண்டுமே விசுவல் ஸ்டுடியோவுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வெப்புங்கிறது நம்ம வெப் ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இங்கே ஆட் ஆகிக்கும். இந்த டெர்மினலில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இங்கே கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட் நம்ம காப்பி பண்ணிட்டு போய் விசுவல் ஸ்டுடியோ டெர்மினலில் போட்டோம் அப்படின்னா கிளாட் கோட் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். இதே இது வந்து ஐடி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஐடி எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் இன் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐடி எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெப். இதில் வந்து நம்ம இங்கே வந்து நான் வேறு நெட்ஒர்க்கில் இருக்கேன், அதனால் டிசேபிள்டு பை ஆர்கனைசேஷன் அட்மின் காமிக்குது. ஸோ இதில் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெப் பேஜ், அதாவது கூகுள் குரோம் அல்லது வந்து நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதுல எல்லாம் போய் ஆட் ஆகி எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே ஆப்ஷன்ஸில் வந்து டெர்மினல்லையும் இருக்கும், இதே மாதிரி வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் எல்லாம் வராதுங்கிற மாதிரி கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டெர்மினல் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இது ஐடி எக்ஸ்டென்ஷனுக்கும் டெர்மினலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐடி எக்ஸ்டென்ஷன் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ விஷுவலாக நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் கிளாட் கோட் இன்ட்ராக்ஷனை, அதோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஐடி இது. இது டெர்மினலில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி டைப் பண்ணுறோம், இல்லை பவர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் எப்படி டைப் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி கோடிங் மாதிரியே வந்து நம்ம டைப் பண்ணி அதில் ப்ராம்ப்ட் இது பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒர்க் ஃப்ளோ பைப்லைன்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம டெர்மினலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வெப் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வெப் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும்.